This is the channel Mr. SK. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ஸில் புக்கில் இருக்க எலியூசேஷன் நம்ம 20th பார்க்க போகிறோம். ஓகே, சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க? எலியூசேஷன் 20ல் ஆன் 1/1/11 மெஷினரி வாஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் 80,000. ஃபஸ்ட்டு மெஷினரி வாங்கியிருக்கிறாங்க. மெஷினரி 1/1/11 மெஷினரி 1 வாஸ் பர்ச்சேஸ்ட் 80,000. ஆன் 1/7/12 அடிஷன்ஸ் ஆர் மேட் டு அமௌண்ட் ஆஃப் 40,000. அடிஷன்ஸ் ஆர் மேட்னா செகண்ட் மிஷினரி வாங்கியிருக்காங்க 1/7/12 அப்போ மிஷினரி 2 பர்ச்சேஸ்டு 40,000. ஆன் 31/3/2013 மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஆன் 1/7/2012. அதாவது இப்போ வாங்கின, அதாவது 1/7/2012, அதாவது மிஷினரி 2 அது என்ன பண்ணுறாங்க, காஸ்டிங் 12,000 வாஸ் சோல்டு ஃபார் 11,000. ஓகேங்களா, அதில் 12,000ல் 11,000க்கு வந்து சேல் பண்ணிக்காங்க. மிஷினரி 12 சேல்ஸ் எதெல்லாம் சோல்வ் பண்ணிக்காங்க 31/3 அப்போது வந்து பார்த்திங்கன்னா 12,000க்கு அதை வந்து 11,000க்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, ஆன் 30/06/2013 அப்போது மிஷினரி பர்ச்சேஸ்டு ஆன் 1/1, அதாவது ஃபஸ்ட்டு வாங்கினது 32 காஸ்டிங் 32,000ல் 26,700க்கு அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி 1 வாஸ் 36/2013ல் மிஷினரி 1 வந்து 32,000ல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 26,700க்கு அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து 1/10/2013 அடிஷன்ஸ் வேர் மேட் டு அமௌண்ட் ஆஃப் 20,000. அப்போது இந்த டேட்டில் இன்னொரு மெஷினரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/10/2013 மெஷினரி 3 வாஸ் பர்ச்சேஸ்டு அட் த அமௌண்ட் ஆஃப் 20,000க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் வாஸ் ப்ரொவைடட் அட் 10% per annum. அப்போ வந்து 10% per annum டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், அதாவது ரெண்டாவது மெத்தட் நம்ம சொல்லி கொடுத்தோம், ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்ததில் ரெண்டாவது மெத்தட். ஓகேங்களா, இப்போ வந்து 10%, அதாவது டிமினிஷிங்னா ஃபிக்ஸ்டு. டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் டெப்ரிசியேஷன் வந்து 10%. ஓகேங்களா, ஷோ த மிஷினரி அக்கௌண்ட்ஸ் ஃபார் 3 years from 11 to 2013 இயர் எண்டட் எவ்ரி இயர் December 31st. எல்லா வருஷமும் December 31st வந்து இயர் க்ளோஸ் ஆகுது. மிஷினரி அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2011 13 வரைக்கும் அவங்க கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, மிஷினரி 1 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 18,000க்கு, 2 வந்து 40,000, 3 வந்து 20,000. இப்போது மிஷின் சோல்வ் பண்ணும்போது செகண்ட் மிஷினை ஃபஸ்ட்டு சோல்வ் பண்ணியிருக்கிறாங்க 11,000க்கு, அதாவது 12,000 காஸ்டிங்கில் ரெண்டாவது வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த 40,000 12 + 18 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த 12ல் 11,000 சேல் பண்ணியிருக்காங்க. மிஷினரி 1 வந்து பார்த்தீங்கன்னா 32லேருந்து 26,700க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 80 வந்து ரெண்டாவது வெயிட் பண்ணியிருக்காங்க 32 அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. 32 + 48 அப்படின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. மிஷினரி 3 வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 20,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போது எந்தெந்த இயரில் எந்தெந்த மிஷினு எப்படி டெப்ரிசியேஷன் ஆகிருக்கு, ஸ்டேட் ஆஃப் டெப்ரிசியேஷனை பற்றி நம்ம இந்த ஒர்க்கிங் நோட்டில் பார்க்க போகிறோம். டேட் பர்டிகுலர், இது MC1 மெஷினரி 1 எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க 80,000, மெஷினரி 2 40,000, மெஷினரி 3 20,000. டோட்டல் டெப்ரிசியேஷன் இந்த காலமில் வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/1/11, அதாவது மேலே பார்த்தீங்கன்னா 1/1/11ல் மெஷினரி 1 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அது 80,000. ஓகேவா, 1/1/11 மெஷினரி 1 80,000 வாங்கியிருக்காங்க. சேல் பண்ணும்போது அது வந்து 32ல் சேல் பண்ணியிருக்காங்களா, அப்போ டிவைட் பண்ணுறோம் 32,000 48,000 அப்படின்னு டிவைட் பண்ணுறோம். ஓகேவா, இதை எங்கே போட்டுக்கிறோம் 80,000 வந்து 32 48 அப்படின்னு டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ டெப்ரிசியேஷன் வந்து 10% தான். ஸோ இதில் 10% வந்து பார்த்தீங்கன்னா 4,800, இதில் 10% 3,200. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 43,200 28,800 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இயர் க்ளோஸ் ஆகும்போது 31/12 அப்போ நமக்கு 1 இயர் ஆகும்போது நம்ம டெப்ரிசியேஷன் இந்த அமௌண்ட் வருது. இப்போ ரிட்டர்ன் டவுன் வேல்யூ 1/1/2011 அப்போது நெக்ஸ்ட் இயர். ஓகேவா, நமக்கு ஏன்னா எல்லா இயரும் க்ளோசிங் ஆகிறது December 31st தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த 11th இயர் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ இதே தான் இங்கே வந்துடும். ஓகேவா, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அப்படிங்கும்போது 43,200 28,800 அது நமக்கு இங்கே வந்துடுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2011 முடிச்சிட்டோம், 2012 பார்க்கணும். அடுத்து 2012ல் நமக்கு வந்து எந்த என்ட்ரியுமே கிடையாது. சேல் சைடு பர்ச்சேஸ் சைடு மட்டும் ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/7/2012 மெஷினரி 2 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா 40,000க்கு. ஓகேங்களா, அதை நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம்னா இங்கே 12,000 சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து 12 ஒரு சைடும் 28 அதை ரெண்டாவது டிவைட் பண்ணுறோம். 48 28 அண்டு 12 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த இயர் க்ளோஸ் ஆகுது. அப்போ நம்ம க்ளோஸ் ஆகும்போது 31/12/2012. ஓகேவா, இந்த இயரில் க்ளோஸ் ஆகுது. இவங்க 7th அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் 10% போட்டோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம 10% போட்டோம்னா
4320 வரும். இதுக்கு 10% போட்டோம்னா 2880 வரும். ஓகேவா, இது இந்த அமௌண்ட் இங்கே வந்துடும். இப்போ இதுக்கு 10% போட்டோம்னா இவங்க 7th அப்போ தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 7th மந்த்து 8 9 10 11 12 13 ஓகேண்ணா 6 தான் வருது. ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6/12 ஓகேவா, 6/12 போடணும். இதில் வந்து 10% போட்டுக்கணும். 10% இன்ட்டு 6/12 இன்ட்டு 28,000 அது போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10% போட்டுட்டு 1200 டிவைட் பை 6 இன்ட்டு 12. ஓகேவா, இதை போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே 600 வரும், இங்கே 1400 வரும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வரும். இதை மைனஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ வரும். இதை மைனஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ, இதை மைனஸ் பண்ணி இந்த வேல்யூவில் போகிறோம். ஓகேங்களா, இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது 1/1/2003 அந்த ஓப்பனிங் வேல்யூ ரிட்டன் டவுன் வேல்யூவாக இருக்கும். இதெல்லாமே ரிட்டன் டவுன் வேல்யூ. ஓகேவா, இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே டெப்ரிசியேஷன் அமௌண்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோன்னா நமக்கு இந்த டோட்டல் டெப்ரிசியேஷன் 8000 வரும். இது நாலுத்தையுமே நம்ம டெப்ரிசியேஷன் இது ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு 9200 வரும். இந்த இயருக்கான டோட்டல், அதாவது 2012க்கான டோட்டல் டெப்ரிசியேஷன் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2013க்கு வந்துட்டோம். 1/1ல் இருக்கிறோம். 2013ல் நமக்கு 1 2 and 3 3 நமக்கு வந்து இருக்குது. 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது நடந்திருக்கு, இது 10th மந்த் நடந்திருக்கு, இதான் 3rd மந்த்தில் நடந்திருக்கு. அதாவது மிஷினரி 2 வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31/3 டெப்ரிசியேஷன் அட் 10% அப்படின்னு போடும்போது மிஷினரி 3க்கு வரோம் இப்போது. ஓகேவா, மிஷினரி 2 தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, 31/3 2013ல் செகண்ட் மிஷினரி சோல்டு. ஸோ இங்கே 31/3ல் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இப்போ வந்து இந்த வந்து 10%ல் சேல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இப்போ நமக்கு ஜான்வரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் தான் வந்திருக்குது. ஸோ 11,400 இன்ட்டு 10% இன்ட்டு 3/12. ஓகேவா, அப்போ நம்ம போடும்போது 285 தான் நமக்கு வந்திருக்கும். ஸோ 285 வந்திருக்குது. இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் டவுன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினரிக்கு செகண்ட் மிஷினரிக்கு 11,115 வருது. ஓகேவா, இப்போ வந்து எவ்வளோக்கு சோல்வ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா 11,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 11,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சோல்டு ஃபார் 11,000. ஓகேவா, இப்போது இந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூவும் இந்த சேல்ஸ் வேல்யூவும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 115 கிடைக்குது. ஓகேவா, 115 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெஷினோட செகண்டரி மெஷினோட வேல்யூவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 11,115 ரூபா இருக்குது. அதாவது 11,115 ரூபா வந்திருக்கு. ஆனால் அந்த மிஷினரியை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ 115 ரூபான்றது நமக்கு நஷ்டம் தான். அதை தான் நம்ம இங்கே என்ன நோட் பண்ணியிருக்கோம்னா லாஸ் ஆன் சேல். ஓகேவா, 11,115 ரூபாய்க்கு விலை உள்ள ஒரு மிஷினரியை நம்ம 11,000 ரூபாய்க்கு விற்றோம்னா நமக்கு 115 ரூபா லாஸ் தான். அந்த 115 ரூபான்றது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ் ஆன் சேல் அப்படின்றத நோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 2013ல் 3rd மந்தில் நடந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் நோட் பண்ணிட்டோம். இப்போ அதே இயரில் அடுத்த டிரான்சாக்ஷன், அதாவது 6th மந்தில் ஒரு மிஷின் சோல்வ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு மிஷின். அதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30/6/2013 டெப்ரிசியேஷன் அட் 10%. இப்போ மிஷினரி 1ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த 32,000ல் சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 32,000 இங்கே இருக்குதா, இதில் 10% போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1லேருந்து 6th ஜான்வரி டு 6 வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் வருது. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா 6 மந்த்து இந்த வேல்யூ இன்ட்டு 10% இன்ட்டு 6/12 இந்த வேல்யூ இன்ட்டு 10% இந்த 6 மந்த்ன்றதுனால 6/2 அது போட்டோம்னா நமக்கு 6/12 போட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 24,624 கிடைக்குது. இந்த மெஷினை இப்போ சோல்வ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு சோல்வ் பண்ணியிருக்காங்கன்னா 26,700க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 26,700. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,624 ரூபா தான் நமக்கு வருது. ஆனால் அதை நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோம்னா 26,700 ரூபாய்க்கு விற்றுருக்குறோம். ஸோ நமக்கு கம்மியான அந்த விலையை வந்து நம்ம அதிகமாக தான் நம்ம விற்றுருக்கோம். ஸோ நமக்கு 2,076 ரூபா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான் நமக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ். ஓகேவா, இப்போ மிஷினரி 2வும் சால்வ் பண்ணிட்டோம், மிஷினரி 1ம் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு 2013ல் இந்த இதுவும் முடிஞ்சிருச்சு, இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ 2013ல் இங்கே ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. அதாவது 10th மந்த் அப்போது ஒரு மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 3rd மிஷினரி அது. ஓகேவா, இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா 1/10/2013 அப்போ பர்ச்சேஸ், அதாவது மிஷினரி 3 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மிஷினரி 3 20,000க்கு அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2013 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெஷினரி ஃபஸ்ட்டு மெஷினரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 32,000 இருக்குது பார்த்தீங்களா, அது முடிஞ்சிருச்சு. பட் இந்த பக்கம் இருக்கிற அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்கு 10% போட்டோம்னா வந்து 33,888 வரும். இந்த இதில் வந்து செகண்ட் மெஷினரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு மிஷினை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம்ல 80,000, இந்த சைடு மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இந்த சைடு க்ளோஸ் பண்ணல. ஸோ இதுக்கு 10% போடும்போது தான் 3,880 நமக்கு அங்கே வந்திருக்குது. செகண்ட் மிஷினரிலையும் அப்படி தான் நம்ம இந்த சைடு இந்த பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சைடை மட்டும் தான் நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 12,000 மட்டும் தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த 28,000 நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த 26,600 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு 10% போடும்போது தான் நமக்கு அந்த 2,660 வந்திருக்குது. அதுதான் வந்து இந்த 2,660. இப்போ இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20,000க்கு வாங்கியிருக்கோம். அதுக்கு 10% போடும்போது தான் வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 20,000 இன்ட்டு 10% இன்ட்டு இது வந்து 10th மந்த் வாங்கியிருக்கனால 3 months தான் வரும். ஸோ 3/12 போட்டிருக்கனால நமக்கு 500 வருது. ஸோ அந்த 500 தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த 2013ஓட டோட்டல் டெப்ரிசியேஷனுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 7,048 வருது. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது 2014 ரிட்டன் டவுன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வரும், இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த வேல்யூ வரும். இந்த 20,000லேருந்து 500 மைனஸ் பண்ணோன்னா 19,500 கிடைக்கும். ஓகேவா. இதுதான் டெப்ரிசியேஷனோட ஸ்டேட்டஸ். ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்கிறது என்னென்னா, நம்ம டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்ஸ் தான் நம்ம கேட்டிருக்கிறாங்க. அதாவது 3 இயர்ஸ்க்கு 2011லேருந்து 2013 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. அந்த மிஷினரி அக்கௌண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். மிஷினரி அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மிஷினரி வந்து பேங்க், அதாவது பை பண்ணியிருப்போம், பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அதை வந்து சேல்ஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இதில் நோட் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினரி 2011 அதாவது 2011 1/1/2011 அப்போ வாங்கியிருக்காங்க 80,000க்கு. ஓகேவா. 2 பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா. பர்ச்சேஸ் பண்ணாலும் 2 பேங்க் அக்கௌண்ட் 80,000. ஓகேவா. 80,000 அதுக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ நடந்திருக்குன்னா, அதாவது 2011 டோட்டல் டெப்ரிசியேஷன் 8,000. ஓகேவா. அந்த டோட்டல் 8,000 தான் பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு 80,000. ஓகேவா. இப்போ நம்ம இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 80,000, ஸோ இங்கேயும் 80,000 இருக்கிறதுனால அந்த 8,000 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 72,200 நமக்கு இங்கே கிடைக்குது. அதுதான் பை பேலன்ஸ் கேரி டவுன். இப்போ நெக்ஸ்ட் இயர், அதாவது 1/1/2012 அப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் இந்த 72,000 இங்கே நமக்கு வந்துடுது. ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம 2012 அப்போது நமக்கு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான், ஒரு மிஷினரி பாட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. இப்போ அந்த 40,000 நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அந்த 2012 அப்போது நமக்கு 1/7/2012 அதில் வந்து பார்த்தீங்கன்னா பை பேங்க் அக்கௌண்ட் 40,000. ஸோ இது சம் பண்ணோன்னா 1,12,000 நமக்கு வருது. ஸோ இந்த இயர் எண்ட் ஆகும்போது 31/12/2012 அப்போது பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் பார்த்தோன்னா நமக்கு இந்த இயர் 12 வந்து கடைசியில் 9,200 நமக்கு வருது. ஸோ அந்த 9,200 நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இங்கே வந்து பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறோம். இப்போ பை பேலன்ஸ் கேரி டவுனில் 1,02,800 நமக்கு வந்திருக்கு. இதை வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகேவா. ப்ராட் டவுனில் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் 1/1/2013 அப்போது. இப்போ 2013 3 டிரான்சாக்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2030. ஓகேவா. இந்த டேட் அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி 2 வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஓகேவா. இப்போ மிஷினரி 2 வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மிஷினரி 2 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இயரில். நெக்ஸ்ட் வந்து மிஷினரி 1 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி 3 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதை மூணுத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ மிஷினரி 2 வந்து சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு டெப்ரிசியேஷன் வந்து 285 வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ் ஆஃப் சேல்ஸ் தான், நமக்கு 115 ரூபா லாஸ் ஆகிருக்கு. அதை தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினரிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 285, 2 பேங்க் அக்கௌண்ட் 11,000. அதாவது நமக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, 11,000க்கு விற்றுருக்குறாங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா பை பேங்க் அக்கௌண்ட் 11,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த லாஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் சைடில் தான் நம்ம காட்டுவோம். லாஸ் வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 115 வந்திருக்கு. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே இயரில் இன்னொரு மிஷின் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மிஷினரி விற்றுருக்கோம். மிஷினரி 1 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 30/6/2013 அப்போ விற்றுருக்குறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி 1 சேல்ஸ் பண்ணும்போது டெப்ரிசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1/1/1296 நமக்கு டெப்ரிசியேஷன் வந்திருக்கு. ஓகேவா. இப்போ இங்கே அதை தான் போட்டிருக்கோம் 1/296 போட்டிருக்கோம். பை பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா 26,700 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா, இது இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த மிஷினரி 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராஃபிட்ன்றதை டெபிட் சைடில் போகிறோம். டூ P&L அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆன் சேலில் வந்து 2076 நமக்கு வந்திருக்குது. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 31 to 2013 அப்போது நமக்கு வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/10/2013 அதாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டூ பேங்க் அக்கௌண்ட் 20,000. ஓகேவா, இதோட நமக்கு எல்லாமே முடியுது. ஸோ இந்த வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சம் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வரும். 31 to இந்த இயர் முடியும் போது 3 மாதத்துக்கு டெப்ரிசியேஷன் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா பை டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் மேலே நமக்கு வந்திருக்கு பாருங்கள். நமக்கு வந்து